வெல்கம் பேக் டு பிஜில. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னா அதுதாங்க, இந்த மானிட்டைசேஷன், இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் வந்து எப்படி வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நான் ரொம்ப நாளாக குழம்பிட்டு இருக்கேன். அண்ட் நான் ரெகுலராக வந்து யூடியூபே வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்றதுக்காக வந்துட்டு யூடியூப்ல வீடியோஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்தது. ஸோ அது வந்து நிறைய வந்து உள்ள இன்புட்ஸ்லாம் இல்லைனா கூட பெருசா, பட் இனிஷியலாக நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் தம்ப்நெயில், நிறைய பேர் வந்து தம்ப்நெயில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, அது வந்து நல்லா இருக்கும். பட் அந்த உள்ள இருக்க கண்டென்ட்டுமே நல்லா வந்து லென்த்தியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து நமக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான். பட் நான் எதில் லேக் ஆகுறேன் அப்படின்றது எனக்கு புரியல. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நான் லேக் ஆகுறது, இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா எனக்கு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன பண்ணால் நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டேன், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு, நீங்கள் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே இந்த vlogல நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்னை பற்றி நான் வந்து சொல்லணும்னா வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு காஃபி பேசிக்கிட்டே கூட வந்து நம்ம வந்து இந்த ஃபில்டர் காஃபி வந்து நம்ம பண்ணலாம். காஃபி குடிக்கும் போது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா என் பசங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் என்னால் நிம்மதியாக காஃபி குடிக்க முடியும். ஏன்னா காஃபி கூட குடிக்க விட மாட்டாங்க, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு காஃபிக்காக நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சது உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் என்னோட காஃபியை. ரொம்ப சோர்வாக பேசிட்டு இருந்தேன், அதே என்னோட ஃபில்டர் காஃபி குடிச்சதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கிலே இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து இன்னொரு காஃபி கொடுத்தா கூட குடிச்சிருவேன். என்ன ஒன்று, நானே செஞ்சு நானே குடிக்கணும்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாராச்சும் எனக்கு செஞ்சு கொடுத்தா, யாராவது எனக்கு ஒரு கப் காஃபி வைக்கிறேன் குடிக்கிறியா அப்படி கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் உள்ள எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருந்திருக்கு? நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு எல்லாம் இதாங்க ஃபீலாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளே சமைச்சு, நம்மளே க்ளீன் பண்ணி, நம்மளே சாப்பிட்டு, நம்மளே எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி நம்ம டைம். ஸோ நம்ம ஆல் அண்ட் மிடில் கிளாஸ், கொஞ்சம் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் நான் வந்து இருந்தேன். பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நான் அப்படி தான் இருந்தேன். அண்ட் நான் என் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஸோ அவர் வந்து எங்களை வந்து ரொம்ப நல்லா வந்து நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எங்களுக்கு எல்லாமே செய்வார், அதிலெல்லாம் எங்களுக்கு எதுவுமே குறை கிடையாது. ஸோ வளர்த்தாரு. எல்லாருமே, எல்லா அப்பாவுமே அப்படி தான், அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். அண்ட் நான் ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக வந்துட்டு மேரேஜ் நடந்தது. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து மேரேஜ் முன்னாடி நான் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன், ஒரு சின்ன ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கெரியர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஒரு இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுவுமே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி அகெயின் என்னோட கெரியரில் வந்து ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அகெயின் இப்போ செகண்ட் நம்ம போயிட்டு ஒரு ஜாப் பண்ணலான்னும் போது அங்கேயுமே வந்து செகண்ட் பேபி வந்து, அந்த ஃபர்ஸ்ட் பேபியை வந்து கரெக்டாக ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம கெரியர் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பேபி பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட கெரியர்லையும் ஃபேமிலிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக ஆகுது பாப்பாவுக்கு. சரி நம்ம போய் இன்னொரு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணலாம், இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளையும் பாப்பாவையும் பார்த்துக்கணும், ஒரு குட்டி ஸ்கூல்ஸில் எங்கேயாவது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கேயுமே வந்துட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு லேக் ஆகுது. அங்கே என்னன்னா பாப்பாவை வந்துட்டு நான் வந்து டேக் கேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால பாப்பாக்காக தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஜாப் போய், அதாவது வந்து ஒரு வேலை பார்க்குறதுங்கிறது வந்து நம்ம குழந்தையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு சுத்தமாக கிடையாது. நம்ம பாப்பா முதல்ல நம்ம கிட்ட இருக்க குழந்தைங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா ஒரு ஜாப்ல நம்ம போனால் ஓகே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால வந்து பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் கடைசியில் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். இல்லாட்டி வந்து அந்த
நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி போய் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே நம்ம குழந்தைங்களை நம்ம பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம் அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அதனாலேயே வந்துட்டு ஜாப் வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன், குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாதியில் விட்டோம் இல்லையா. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோட பையன் பொறுக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல். கரெக்டாக அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண என்னோட ஜேர்னி இன்னி வரைக்கும் ஸ்டில் 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் வரைக்குமே பிரேக் எடுக்கிறேன், மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன், பிரேக் எடுக்கிறேன், போஸ்ட் பண்ணுறேன், பிரேக் எடுக்கிறேன், மறுபடியும் ஒரு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ இப்படியே என்னோட கெரியர் வந்து அங்கேயுமே என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, யூடியூப்லேயுமே என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்படியே லேக் ஆகி வந்துட்டு என்னால் எந்த ஒரு ஒர்க்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு வேலையே போக முடியல. இதுக்கு பெரிய ஒரு ரீசன் என்னன்னா, என்னால் வந்து ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு என்னோட பேஷனையும் நான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு. ஸோ அதுதான் என்னோட பெரிய டிஃபிகல்ட். என்னோட அந்த 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 ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நான் வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் மறுபடியும் என்னோட கையில் எடுத்திருக்கேன் யூடியூப். என்னோட பேஷன் நான் வந்து விட்டதை எங்கே விட்டனோ அங்கேருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எந்த மாதிரி கண்டென்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நானுமே என்னோட புதுசாக இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் பண்ணுறேன். நான் என்னோட ஜேர்னியே இப்படி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இவ்வளோ நேரம் எனக்காக வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்காகவும் 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்காகவும் நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இது இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துகிட்டு போங்க, இந்த மாதிரி போங்கக்கா, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் கொடுத்தாலும் அது ஓகே அக்செப்டபுளாக இருக்கும், அது நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த கண்டென்ட் எடுத்து பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இவ்வளோ நேரம் என்ன பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களையும் மறுபடியும் இன்னொரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. புதுசாக யாரெல்லாம் என் சேனலை பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.